வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் எவ்வாறு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறப்ப 100 விழுக்காடு வலிமையா தான் இருக்கு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்துக்கு இடம் இல்ல. ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. 12 ராசியிலையுமே பல கோடி நட்சத்திரங்கள் உள்ள கிடக்கு. ஆனால் நம்மளுடைய அறிஞர்கள், ஜோதிட மூதறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தங்கள் கண்களுக்கு நன்றாக புலப்படக்கூடிய நட்சத்திரத்தை தான் கோடு போல இழுத்து அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம்னு வச்சுக்கிட்டாங்க. அதுல ஒரு ராசியை கொஞ்சம் பிரிச்சு அதுக்குள்ள இத்தனை நட்சத்திரம் இருக்குன்ற கணக்குல கான்சலேஷன் உருவாக்கிட்டாங்க. சரிங்க சார், இது என்ன சார், இது நிரந்தர ஒளி பெற்ற அமைப்பு. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம், இந்த நட்சத்திரங்கள் பூரா ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம பூமிக்கு. ரொம்ப நியரஸ்ட் நட்சத்திரம், அதைத்தான் நம்ம கோளா மாத்திருக்கிறோம் சூரியனை. அவனை மையப்படுத்தி தான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். அவனுடைய ஒளிகள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஃபுல்லா நேரடியா கிடைக்கல. கோள்கள் குறுக்கு நெருக்கெல்லாம் போகுது வருது, நட்சத்திரங்களும் வருது போகுதுங்கிறப்ப அதுல அதனுடைய ஒளிகளை மற்ற கோள்கள் வாங்கியும் பிரதிபலிக்குது. சந்திரனுக்கு ஒளி கிடையாது, சந்திரனுடைய ஒளியை அப்படியே சூரியனுடைய ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலிக்குது பாருங்க, அப்படியே காமிக்குது பாருங்க. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒளிகள், நட்சத்திர ஒளிகள் எல்லாம் சேர்ந்து நம் விதியை, நம் எதிர்கால வாழ்வை எவ்வாறு தீர்மானிக்கிறதுங்கிறத ஒரு அழகான கணிதமாக இந்த ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்படுது. நல்லா நீங்க கவனிக்கணும். நவீன உலகத்துல ஜோதிடம் உருவாகி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு வேற வேற கதைகளை சொல்லலாம். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த ஜோதிட விஷயத்த அந்த சால்டியன், பபிலோனியன் சொல்லக்கூடிய அந்த கூட்டங்கள் தான் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்றாங்க. அப்புறம் கிரேக்கத்துக்கு போகுது, கிரேக்கத்துல டெவலப் ஆகுது, அப்புறம் இந்தியாக்குள்ள வருது, இந்தியாக்குள்ள டெவலப் பண்றோம். அஸ்ட்ரானமியும் அஸ்ட்ராலஜியும் அப்படிதாங்க. சும்மா இந்த ராமாயணம், இந்த மகாபாரத்தை எழுதுனப்ப எல்லாம் அது நடந்த கதை கிடையாதுங்க. ஒரு கதை, அழகான கதை, நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. அதுவும் ஒரு டைப் ஆஃப் கலாச்சாரம், இந்து மத கலாச்சாரம், அத சனாதன மதம்லாம் சொல்றாங்க. அந்த கலாச்சாரத்தை சொல்ற, அந்த வழிபாடுகளை சொல்லக்கூடிய அடிப்படையில அந்த 2 எப்பிக்லயுமே ஜோதிடம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா சகாதேவனுக்கு என்ன தெரியும், அமாவாசை திதி பட்டு திதிய பார்க்க தெரியும், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சினிமா படம் பார்த்துட்டு எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். புக்குல பார்க்கணும், மகாபாரத்தை படிச்சு பார்க்கணும், ராமாயணத்தை படிச்சு பார்க்கணும். அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எழுதுனவனுக்கு ஜோதிடம் தெரிஞ்சாதானே ஜோதிட கருத்தை சொல்லுவார். எழுதினவருக்கு வால்மீகிக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, மகாபாரத்தை எழுதினவங்க யாருன்னு தெரியாது. அத மொத்தத்துக்கு தொகுத்தவங்க அத்தனை பேருமே வியாசர்கள்னு பேர், மறுபதிப்பு எடுக்கிறவர்கள் வியாசர்கள். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கிரிட்ல வர வியாசர்னா குறிப்பேடு எழுதுறவங்களுக்கு பேர். வியாசம் வியாசம் எழுதிட்டியான்னு கேட்பாங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு படத்துல சொல்லணும்னா, சபாபதிங்கிற படத்தை பாருங்க, பழைய காலத்து படத்துல. அதுல இந்த வியாசம் வியாச நோட்டுங்கிறது வரும். அதனால இந்த பேர் இல்லாத சான்ஸ்கிரிட் நூல்களுக்கு பூராமே வியாசர்கள் வியாசர்னு பேர் போட்டுருவோம். அதனால மகாபாரத்தை எழுதுனது வியாசர், அதே மாதிரி வேதங்களை எழுதுனது வேத வியாசர். எங்க வேதம் 2000த்துல சொல்றாங்க, கிமு 2000, கிமு 1500, கிமு 1000, கிமு 500ன்னு ஒரு 500 வருஷம் டிஃபரெண்ட்டுகளை கொடுத்து 4 வேதங்களையும் சொல்றாங்கன்னா ஒருத்தரா சொல்லுவாரு. அது ஒரு தொகுப்பு நூல்கள், அதை வேத வியாசம், அது வேத வியாசர்கள் அப்படின்னு கொண்டு போகும். யார் தனிப்பட்டவங்க எல்லாம் எழுதல. அந்த குறிப்பை மனதுல வச்சுக்கணும் நம்ம. அதே மாதிரிதான் ஜோதிடத்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா, வானசாத்திரத்தையும் அப்படிதான். அங்கிருந்து மைக்ரேட் ஆனவங்க கொண்டு வந்தது ஜோதிடத்தை. அப்புறம் நம்ம இதுல இருந்து யூரோப்ல இருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதாவது யூரோப் மீனிங் இது கிரேக்கத்துல இருந்தோம். ஏரியஸ், டேரஸ், ஜெமினி, கேன்சர், இதெல்லாம் யார், இங்கிலீஷு கிடையாது, புறமே
இவங்க எழுத்து தான். கிரேக்கர்களுடைய எழுத்து இருக்கட்டும். இப்படி வரக்கூடிய அடிப்படையில இந்த ஜோதிடத்தின் நூல்களை யார் எழுதினாங்க, எப்படி எழுதினாங்கன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எழுதுறப்ப தான் பேரை போட்டுட்டா இந்த ஜோதிடத்தை யாரும் படிக்க மாட்டாங்கன்னு கடவுள் பேரை போடுறதெல்லாம் வழக்கமாய் போச்சு. பராசர ஓரா அப்படின்னா பராசரர் அருளிய அப்படின்னு நான் சொல்றது அவர் பேர்ல இருக்கிற ஒரு நூல். இப்ப திருக்குறளை நம்ம திருவள்ளுவர்னு போட்டுக்கிட்டோம் பாருங்க. திருவள்ளுவர்னு போடுறதுக்கு எத்தனை பாடுபட்டாங்க இங்க தமிழ் அறிஞர்கள். திருக்குறளுக்கு பேரே இல்லை. யார் எழுதினாங்கன்றே பேரே இல்லை. இப்ப இருக்கிற திருக்குறள் பரிமேல் அழகர்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தொகுத்ததாக சொல்றாங்க. எல்லிஸ் மூலமாக வந்து அதை தொகுத்து அதை பிரிண்ட் எல்லாம் போடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை தொகுத்து கடவுள் வாழ்த்துன்னு போடுவாங்க. கடவுள் வாழ்த்துன்னு போட்டா எந்த கடவுள்னே இருக்காது. அதை ஒருத்தவங்க இந்து சமய நூலுன்றாங்க. அது கிடையாது. அதை முழுமையா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது எந்த சமயத்தையுமே பேசாது. மானுட வாழ்வை பேசிட்டு போகும். கடவுள் வாழ்த்துன்னா இயற்கை கடவுள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டு போனது. அப்புறம் ஏன் சார் திருவள்ளுவன்ற பேர் போடுறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வள்ளுவன் வாக்கு பலிக்கும்னுவாங்க. இந்த வள்ளுவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அரசர்களுடைய உத்தரவுகள்ல நகரத்துல சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அவர்கள் வாக்கு பலிக்க, ஏன்னா அவங்க அரச உத்தரவை சொல்லுவாங்க. அந்த வள்ளுவன் வாக்கு பலிக்குங்கிற அடிப்படையில இவர் திருக்குறள்ல எழுதினக்கூடிய அத்தனை குறளும் பலிக்கும் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அதை திருவள்ளுவர்ங்கிற ஒரு அற்புதமான பேரை சொல்லிட்டு போனாங்க. இதே மாதிரிதான் பல நூல்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு பெரிய அறிஞர் பேசும்போது பாக்குறேன். அவர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அறிஞரா இருக்கலாம். அவர் சோழ மன்னனுடைய காலத்தை இந்த பிரபா வருட இது இருக்கு இல்லைங்களா, இந்த சுத்துல இப்போதைக்கு நம்ம ஒரு 5000 வருஷம் ஜாதகம் போட்டிருக்கோம்னா இந்த பிரபவ வருட சுத்து அங்க போய் நிற்கும். அந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டு இவர் இந்த வருஷம் சொல்லி சேர்த்து எழுதினார் சொல்றார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்மள்ட்ட இந்த பஞ்சாங்கம் எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னு வைங்க, எல்லாருக்கும் ஜாதகம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. பஞ்சாங்கம் நாயக்கர்கள் உள்ள ஆட்சி பண்ணும் போது தெலுங்கு பிராமணர்கள் தமிழகத்துக்குள்ள மடங்களுக்கு பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய திதி வார நட்சத்திர யோக கரணத்தை சொல்லிட்டு வச்சாங்க. இது சடங்குகளுக்காக. பின்னாடி அந்த பஞ்சாங்கத்துல சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய நூல்கள்ல இருக்கக்கூடிய கணிதங்களை எடுத்து அந்த கணிதங்கள்ல இந்த வானச்சாத்திர கணிதத்தை உள்ள உருவாக்கி அப்படியே கோள்கள் நிலையை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. வாக்கிய கணிதம், வாக்கியம்னா பழைய முறை. எண்கள் வாக்கியத்துல எழுதியிருப்பாங்கங்க. ஏன்னா எண்களை எழுதுனா ஓலையில அவ்வளவா சரியா விழுகாது. அதனால இவங்க வாக்கியத்தை எழுதி பின்னாடி அதுக்கு ஒரு ஓலையில என்ன பண்றாங்கன்னா இந்த வாக்கியத்துக்கு இந்த எண்ணுன்னு தனியா குறிப்பேடா வச்சிருப்பாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு வாக்கிய கணிதம்னு பேருங்க. அந்த அடிப்படையில எழுதப்பட்டதுங்க. அப்படி எழுதி வரும்போது இந்த ஜோதிட சாத்திரம் வரும்போது இவங்க நட்சத்திரத்தை விடவே இல்லைங்க. எங்க ஜோதிடத்துக்கு நட்சத்திரம் தாங்க ஆதாரம். அடிக்கடி நம்ம ஜோதிட மறுப்பாளர் சொல்லுவார், சூரியன் ஒரு நட்சத்திரம், நீங்க என்ன அதை கோள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இன்னும் ஜியோ சென்ட்ரிக்ல இருக்கீங்க, ஹீலியோ சென்ட்ரிக் இல்லையா அப்படின்லாம் சொல்லுவார். சட்டா ரைட், அவருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவரை கூப்பிட்டு வச்சு விளக்குறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா இங்க இருந்து பார்த்தா சூரியன் தான் சுத்துற மாதிரி இருக்கு. அந்த கணித அடிப்படையிலே எடுத்துக்கிட்டோம். ஆனா பூமி தான் சுத்துது. எங்க எங்க சாத்திரத்துல, ஜோதிட சாத்திரத்துல நாங்க பூமியை வச்சுக்கிட்டும் சூரியனையும் சுத்த விட்டு இருந்தோம்னா எங்க சாத்திரம் முட்டாள் சாத்திரம். அது கிடையாது. அந்த மாதிரியான அமைப்பே கிடையாது. நாங்க பூமிக்குள்ள இருந்துகிட்டு சூரியனை சுத்த விடுறோம். அது சூரியன் சுத்துறதைத்தான், சூரியனை பூமி சுத்துற அளவை தான் நாங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் இங்க உண்மை. அதனால தயவு செய்து இந்த நட்சத்திரங்கள் நீங்களாக நீங்க ஜோதிடர் சொல்லி பயன் இல்லை. எல்லா கோள்களும் நட்சத்திரத்தின் பின்னாடிதான் நிக்குது. நட்சத்திரம் ரொம்ப தள்ளி விலகி நிக்குது. நட்சத்திர ஒளிகளையும் வாங்கி சூரியனுடைய ஒளியவும் சேர்த்து நம்மளுக்கு பிரதிபலிக்குது. அதுக்கு உண்டான பலன்களை தான் சொல்லியிருக்கிறோம். ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜின்னு கேஎஸ்கே சொன்னாலுமே அவர் ஒருபடி மேல போறார். தான் நின்ற நட்சத்திரநாதன் எந்த பாவத்தில் இருக்கானோ அந்த பாவத்தை முதல்ல இயக்கும்னு சொல்லிவிட்டாரு. அப்படிங்கிறப்ப அவர் இந்த ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜிக்கு எவ்வளவு தூரத்துக்கு நட்சத்திர அதிபதிகள் உயர்தர நட்சத்திர அதிபதினு ஒண்ணு சேர்த்து சொல்றார். அதை நம்ம சோதனை செஞ்சு பாருங்க. ஏபிசிடின்னு 4 பிரிவா எல்லாத்தையும் சொல்லுவார். தான் என்றது அவர் ஆதிபத்தியம், தன் ஆதிபத்தியம் எல்லாத்தையும் இயக்கும்ட்டு போயிடுவார்.
மறுக்கல. எல்லாமே நமக்கு தேவைதான். தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விலக்கலாம். இப்ப 10 பொருத்தம் இருக்கு. அதனால நமக்கு பெரிய நன்மை கிடைக்குதுன்னா, நம்ம அந்த 10 பொருத்தம் முழுமையா உண்மைன்னலாம். ரூ. 10 கூட பெறாது. 10 பொருத்தம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அத்தனை பேருமே அங்க போய் டைவர்ஸ் கோர்ட்ல நிக்கிறாங்க. அப்ப 10 பொருத்தம் இல்லாம ஜாதக பொருத்தம் பார்த்து வச்சா டைவர்ஸ் கோர்ட்டுக்கு மாட்டாங்களான்னா போவாங்க. எல்லாருக்குமே அவங்கவங்க விதிப்படி செயல்படக்கூடிய அடிப்படையை தான் ஜோதிடர் சொல்லுது. பொருத்தம் பார்த்து விட்டால் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள்லாம் கிடையாது. அங்கெல்லாம் அதுக்குன்னா வழியெல்லாம் சொல்லிட்டாத்தான் உலகத்திலே எல்லா விஷயத்தையும் பிரச்சனை இல்லாம பண்ணிருமே ஜோதிடம். ஜோதிடம் என்ன சொல்லுது? ஐயா இது பிரச்சனைனா பிரச்சனையா, இது தோஷம்னா தோஷம்யா. அந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்றோம், இந்த இது ஹோமம் சாந்தி பண்ணி பரிகாரம், அது எல்லாமே பொய்யுங்க. அதனாலதான் இப்ப இந்த அரசியல்ல கூட ஒரு 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 குரூப் ஜோசியர் எல்லாம் பட்டத்துக்கு பதவிக்கு வர முடியும். அதுவும் அரச பதவி. அது எதுக்கு கொடுக்குறீங்க? அரசாங்க சம்பளம் உங்களுக்கு தேவைன்னா வீட்டுல வச்சுக்கோங்க. அரசாங்க சம்பளம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்த்தாங்க. அப்படி என்ன வச்சுக்கணுங்க? உண்மையும் அதுதான். அரசாங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு, அரசு சம்பளம் வாங்குறதுக்கு எதுக்கு ஜோசியர்? அவர்கள் தனிப்பட்ட மனிதர்களுக்கு நம்மளும் எத்தனையோ பேருக்கு அட்வைஸ் பண்றோம். அது அவங்க சொன்னது சரி, அவங்க எடுத்துக்கிட்டது சரி. ஆனா ஏன் அந்த அளவுக்கு அவங்க எதுக்குறாங்க அப்படின்னா, பூரா பொய்யும் பரிகாரமும் கோயிலும் எல்லாத்தையும் போக சொல்லக்கூடிய அடிப்படையில ஜோதிடம் கேவலமா போனதுனால எல்லாரும் நம்மளை வைக்கிறாங்க. உண்மையில் இது சயின்ஸ். நமக்குன்னு உண்டான கணிதத்தை கையில வச்சுக்கிறோம். நாங்க கணிதம் பண்ணி இது நடக்குது அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். இதுதான் நடக்கும்னு சொல்லிடுறோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? ஜோதிடம் உண்மையா இருக்கும். இங்கதான் காலையில எந்திரிச்ச உடனே அவர் ஜெயிப்பார், இவர் வருவார், அவர் போவார், இவர் ஒரே பொய். காலையில ஜோதிடத்தை திறக்க முடியாது. சன் டிவில திறந்தா ஒருத்தர் பொய்யா அள்ளி விடுறது. அடுத்தாப்புல இன்னொருத்தர் கோயில், தெரியாத கோயிலெல்லாம் சொல்லுவாங்க, கண்டுபிடிச்சிட்டு சொல்லுவாங்க. வேணா கோயிலை தெரிஞ்சுக்கலாம். ஒரே பொய். எல்லா டிவியும் சகட்டு மானைக்கு பலன். பத்திரிகையை திறந்தீங்கன்னா அதுலயும் சகட்டு மானைக்கு பலன். வார பலன், மாத பலன், ராசி பலன். இங்க இன்னைக்கு ஜோசியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டம் போட்டுக்கிட்டு மாநாடு மாநாடுன்னு போட்டுக்கிட்டு ஒரு 50 பேரை கூட்டுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இவன் அவனை புகழ, அவன் இவனை புகழ. பூராமே அட்டர் ஃப்ராடு. ஒருத்தனாவது ஒரு ஜோதிடத்தை சொன்னேன் வச்சோம்னா கிடையாது. ஏன்னா எல்லாருமே கோச்சாரம் போதும்ல. சனி 7 நாட் சனி, கண்ட சனி, அஷ்டம சனின்னு சொல்லிட்டா போதும்ல. ஏன் கேட்குறீங்க? இந்த அளவுக்கு ஜோதிடம் இருக்கிறப்ப நட்சத்திர ஒளிகளை பற்றியோ கோள்களின் ஒளிகளை பற்றியோ, அவை இணைந்த தன்மை, அவை கோள்கள் பாவகத்தில் நின்ற தன்மை, அவை மாறி நின்ற தன்மை, அவர்களுடைய யோகங்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விம்சோத்திரி திசான்னு சொல்லக்கூடிய அடிப்படை, அங்க பலன்கள் எப்பவுமே நட்சத்திர பலன்கள் அது பொது பலன்கள். அது ரொம்ப முக்கியம்ங்க. பொது பலன்கிறது தேவைன்னா சொல்லலாம். நட்சத்திரம் சொல்லலாம். நட்சத்திரம் 4 பாதத்துக்கு நவாம்சத்தின் அடிப்படையிலையும் சொல்லலாம். இப்ப அசுபதி 1ஆம் பாதம்னா அது மேஷ நவாம்சம். அது கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கு. அசுபதி 2 ஒரு சுக்கிரன், அசுபதி 3 புதன், அசுபதி 4 சந்திரன். இந்த 3 நீங்களாக அந்த அசுபதி 1 மட்டும் கொஞ்சம் முரட்டு குணம் கொடுத்துருப்போம். அப்புறம் பழையபடி பரணி 1 சூரியன் முரட்டு குணம், பரணி 2 3 புதனும் சுக்கிரனும், பரணி 4ங்கிறது விருச்சிகம், செவ்வாய் வந்துருவான் பழையபடி காரகன், முரட்டுக்காரகன். பட் இவன் பரணியோட தலைவர் யாரு? சுக்கிரன். அவன் நல்லவன். இது ஒரு டைப்பா இப்படியே பலனை ஈஸியா சொல்லிட்டு போயிடலாங்க. இதுதாங்க இந்த இந்த பலனை கேட்கறத காட்டிலும் எதிர்காலம் எப்படி இருக்கு, குணங்கள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க. அது 12 பாவத்தின் அடிப்படையிலே கண்டுபிடிக்கலாங்க. நட்சத்திரம் 100% நமக்கு தேவையானதுங்க. நட்சத்திரம் நின்ற கோள் நின்ற நட்சத்திரம் அதன் இருக்கிற பாவத்தை இயக்கும் சொல்றப்ப பாருங்க. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு எல்லா கோள்களும் வேலை செய்யுது. யூகம் ரொம்ப முக்கியம்ங்க. ஏன்னா கொஞ்சம் போல இருக்கிற விஷயத்த 800 கோடி மக்களுக்கும் சொல்லணும். அட்லீஸ்ட் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கும் சொல்லணும். அதுல 4 கோடி மக்கள் கேட்பா, 4 கோடி மக்கள் கேட்காமையே போயிடுவாங்க. எனவே அடிப்படையானது நட்சத்திரம்ங்க. ஒருத்தர் கேட்டாரு, என்ன சார் நீங்க எல்லாம் ஒருத்தர் இல்லைங்கிறாரு, ஒருத்தர் இருக்குங்கிறாரு. நட்சத்திரம் இல்லாம ஜோதிட சாத்திரமே இல்லைங்க. 12 ராசி கூட்டமே வராது. நட்சத்திர பலன்களை மெயினா சொல்லிட்டு போறது கிடையாது. பலன்கள் பூராமே பாவகத்துல கிடக்குங்க, தசா புத்தியில கிடக்கு. அதுதாங்க மெயின். பட் நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை. அனைத்துமே நட்சத்திர கூட்டங்கள். கோள்களுக்கு ஒளிகளே கிடையாது. இந்த ஒளிகளை வாங்கி நமக்கு அனுப்புது. அதனுடைய அடிப்படையில பலன்களை சொல்றோம்.
அவ்வளவுதான். இதை யூகித்து யூகித்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் இங்க கணிதம்ங்கிறது பேஸ், யூகம்ங்கிறது முக்கால்வாசி சாப்பிட்றோம். ஏன்னா 2 2 4ங்கிறதெல்லாம் வராது, எல்லாருக்குமே 4 அடிக்காது. ஒரு ராசி பலன் ஒருத்தவங்க மொத்த ராசி 65 கோடி பேருக்கு 50% அந்த பொது பலன் வரும். மீதி 50% தனித்தனி பலனாக அவங்கவுங்க ஜாதகப்படி மாறும். நட்சத்திரம் தேவை, முழுமையான தேவை. நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடம் இல்லைங்க. நன்றிங்க, நன்றி.